1993 இருந்து வைகோ மீது கொலைப்பழி சுமத்தப்பட்டு திமுகவிலிருந்து வெளியேற்ற போற அந்த காலகட்டத்தில் இருந்து வைகோவோட பயணம் செஞ்சுக்கிட்டு வந்தோம். 93க்கு பிறகு 94ல் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சதிலிருந்து பல்வேறு பொறுப்புகளை நான் பணியாற்றி இப்போ அரவக்குறிச்சி ஒன்றிய செயலாளராக இருந்துட்டு வந்தேன். இந்த நிலையில கடந்த ஒரு வருடமா மாவட்ட கழகத்தில் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருந்துச்சு. மாவட்ட கழக செயலாளர் ஒன்றிய நகர செயலாளர்களை கலந்துக்காம தன்னிச்சையாகவும் அத்துமீறியும் செயல்படுறாரு, அதை நீங்க கேட்கணும்னு சொல்லி பொதுச்செயலாளர் வைகோட்ட சொன்னப்போ வந்து விசாரிக்கிறேன்னு சொன்னாரு. விசாரிக்கல. 6 மாசம் ஆச்சு. இப்ப மறுபடியும் சில தவறுகள் மாவட்ட பொறுப்பாளர் கபினி சிதம்பரம் செஞ்சாரு. அதையும் வந்து நம்ம பொதுச்செயலாளர்கிட்ட கவனத்துக்கு கொண்டு போனோம். அந்த குற்றச்சாட்டுகளை சொன்னோம். அவரை சரி இன்னும் விசாரிக்குவோம் அப்படின்னு சொல்லி அவைத்தலைவர், பொருளாளர், பொதுச்செயலாளர் 3 பேர்த்தையும் வர வச்சு திருச்சி உயர்நிலை குழு கூட்டத்தில் கடந்த 21ஆம் தேதி திருச்சியில உயர்நிலை குழு கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு கரூர் மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நகர செயலாளர்கள், அதே போல சார்பினுடைய மாநில நிர்வாகிகளை வர வச்சிருந்தாரு. வர வச்சு அங்க போய் எங்க குற்றச்சாட்டை சொல்ல சொன்னாரு. அதை பதிவு பண்ணணும். அவர் மாவட்ட கழக செயலாளர், மாவட்ட பொறுப்பாளர் கபினி சிதம்பரம் சொல்றதுதான் சரி, நீங்க சொல்றதெல்லாம் தவறுன்னு சொல்றாரு. ஒன்றியத்துக்குள்ள அத்துமீறதும் சரி, அவர் தன்னிச்சையா செயல்படுறதும் சரி. அப்படிங்கும் போது ஒன்றிய நகர செயலாளருக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறதுனால ஒன்றிய நகர செயலாளர்லாம் மன வருத்தத்தோட அந்த கூட்டம் முடிச்சு வெளியே வந்தாங்க. வந்ததுல இருந்து நம்ம ஏதோ ஒரு தலைமைக்கு மறுபடியும் ஒரு கடிதம் எழுதுவோம்னு சொன்னாங்க. கடந்த 24ஆம் தேதி 8 ஒன்றிய செயலாளர்களும் 2 நகர செயலாளர்களும் நாங்க எங்களை வந்து பொறுப்புல இருந்து விடுவிச்சிருங்க, நாங்க மாவட்ட கழக பொறுப்பாளர்கிட்ட அவர் வந்து தன்னிச்சையா செயல்படுறாரு, தனி மனித ஒழுக்கம் பற்றியெல்லாம் தவறான அவதூறுகளை, பொய்யான அவதூறுகளை பரப்புறாருன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு வந்து தலைமை அதை வந்து கேட்டுக்கவே இல்லை, அதுக்கு உண்டான விளக்கமும் இல்லை. அதனால எங்களை வந்து இந்த மனவேதனையோட நாங்க தொடர்ந்து பயணிக்க முடியாது, இயக்கத்துல தொடர்ந்து பொறுப்புல இருந்து செய்ய முடியாது. அப்படிங்கிறதுனால நாங்க திரும்ப பொதுச் செயலாளருக்கு அதை சுட்டிக்காட்டி எங்களை பொறுப்புல இருந்து விடுவிச்சிருங்கன்னு சொல்லி எல்லாரும் 8 ஒன்றிய செயலாளர், 2 நகர செயலாளர், மாவட்ட அவைத்தலைவர், துணை செயலாளர், மாநில விவசாய அணி செயலாளர், இந்த பொறுப்பாளர் மட்டும் நாங்க கடிதம் அனுப்பிச்சிருந்தோம் கையெழுத்து போட்டு. அதுக்கு பிறகு 2-3 நாள் ஆச்சு. எந்த ரியாக்ஷனும் கிடையல, எந்த விதமான அதுக்கான பலனும் கிடைக்கல. அதுக்கு பிறகு நேற்றில இருந்து இப்ப விலக போற நாங்க விலகலாம் அற்ற கொடுத்த பொறுப்புகளுக்கெல்லாம் ஆள் போடுறதுக்கான முயற்சியில தலைமை ஈடுபட்டு இருந்துச்சு. சரி, நம்ம வந்து தேவையில்லை கட்சிக்கு அப்படிங்கிற முடிவு எடுத்து இன்னைக்கு நம்ம அடிப்படை உறுப்பினர்களே விலகிக்குவோம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து இந்த 8 ஒன்றிய செயலாளர், 2 நகர செயலாளர், மாவட்ட துணை செயலாளர், அவைத்தலைவர் எல்லாருமே எங்களோட அடிப்படை உறுப்பினர்கள் இருந்தே நாங்க விலகிக்கிட்டோம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துல தொடர்ந்து பயணம் செய்ய இயலாத காரணத்தினால நாங்க விலகிக்கிட்டோம். அடுத்த கட்டங்கிறது இல்ல, அது எந்த முடிவும் நாங்க செய்யல. எல்லாரும் நாங்க விலகினது எங்க நகர ஒன்றிய செயலாளர், இந்த பொறுப்பாளர் மட்டும்தான் விலகணும். இன்னும் எங்க பகுதியில யாருக்குமே நாங்க சொல்லல. அதை பத்தி எங்களுக்காக, கட்சிக்காக ஒத்துழைப்பு கொடுத்து, நிதியுதவி கொடுத்து, அவங்கள வருத்தி எங்களோட செயல்பட்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களோட மனநிலை என்ன, அவங்களுக்கு இந்த கருத்துக்களை சொல்லி அவங்க என்ன சொல்றாங்களோ அதன் அடிப்படையில் அடுத்த முடிவு இருக்கும். அவங்களும் அந்த இதுல மொத்தம் இப்ப இன்னைக்கு மட்டும் விலகி இருக்கிறது எத்தனை பேர்? ஒன்றிய செயலாளர்கள் 8 பேர், நகர செயலாளர்கள் 2 பேர், மாவட்ட துணை செயலாளரும் மாநில விவசாய அணி துணை செயலாளரும், இவங்க எல்லாமே இன்னைக்கு விலகி இருக்கும்.